ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் பெயர் மகேஸ்வரி. எனக்கு 28 வயது ஆகும் பொழுது நான் கணவனை இழந்து விட்டேன். நான் என் கணவர் மீது உயிரையே வைத்திருந்தேன். எனக்கு 21 வயதில் இருக்கும் பொழுது காதல் திருமணம் நடந்தது. எனக்கு அப்போது 7 வயதில் ஒரு மகளும் இருந்தாள். கணவனை நினைத்தது போல என் மகளை நல்லபடியாக வளர்க்க வேண்டும் என்றுதான் நினைத்தேன். கணவரின் நினைவாகவும் என் குழந்தையின் எதிர்காலத்திற்காகவும் வேறொரு திருமணம் செய்து கொள்ள மனம் சம்மதிக்கவில்லை. கடவுளின் அருளால் என் மகளுக்கு இப்பொழுது 20 வயதாகிவிட்டது. படிப்பிலும் மிகவும் திறமைசாலியாகத்தான் இருப்பாள். அக்கம் பக்கத்தினர் சரி, பள்ளியில் உள்ளவர்களும் சரி, எனது மகளை பற்றி எப்பொழுதும் பாராட்டி கொண்டே இருப்பார்கள். என்னையும் உங்களின் மகளை நல்ல விதத்தில் வளர்த்திருக்கிறீர்கள் என்று பெருமைப்பட வைப்பார்கள். என் மகளின் பெயர் ஜெயா. எப்பொழுதும் பார்த்தாலும் படிப்பை தவிர அவளுக்கு வேறு எந்த ஒரு நினைவும் இருக்காது. இரவு பகலாக படித்து கொண்டிருப்பாள். அந்த நேரம் கிடைக்கும் பொழுது எனக்கு வீட்டு வேலைகளை செய்வதற்கு உதவியாக இருப்பாள். நானும் அவளின் மேல் உயிரையே வைத்திருந்தேன். அவளும் அப்படித்தான். கணவரின் வீட்டை விட்டு வந்த பிறகு எனக்கு தெரிந்த தையல் தொழிலை வைத்து குடும்பத்தை நடத்த ஆரம்பித்தேன். இப்பொழுது ஒரு தையல் பள்ளியை வைத்து மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறேன். பணத்திற்கு எந்த குறையும் இல்லாமல் வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக போய்கொண்டிருந்தது. எப்பொழுதாவது கணவரின் நினைவுகள் வரும். கடைசி காலங்களில் அவர் சொல்லிவிட்டு போன வார்த்தைகளும் நினைவுக்கு வந்து போகும். அந்த விஷயங்கள் என்னுடைய மகளை பற்றியது. அவர் சொன்னது போலவே நடந்து கொள்ள எனக்கு மனம் இல்லை. அதனால் இதை பற்றி என் மகளிடம் கூறியதும் இல்லை. அதை மறைத்து வைக்க ஆசையும் பட்டேன். என் மகளின் திருமணத்தை இவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நடத்தி வைக்க வேண்டும் என்று ஆசை இருந்தது. இதை பற்றி அவளிடம் 2-3 முறை சொல்லி இருக்கின்றேன். அப்பொழுது எல்லாம் அவள் எனக்கு இன்னும் அதிகம் படிக்க வேண்டும், படித்து நல்ல வேலையில் சேர்ந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் என்றாள். அவளின் பதிலை கேட்டு என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இருந்தாலும் எனது மகளின் மேல் எனக்கு நம்பிக்கை அதிகமாக இருந்தது. அதனால் அவள் சொல்வதுபடியே நானும் கேட்டுக்கொண்டேன். ஒரு நாள் எனது கணவரின் பழைய நண்பரிடம் இருந்து தொலைபேசி வந்தது. தனது மகளுக்கு திருமணம் வைத்திருப்பதாகவும் ஒரு 15 நாட்களுக்கு முன்பே வந்துவிட வேண்டும் என்று சொல்லி அழைப்பு விடுத்திருந்தார். அவர் என் கணவரின் நண்பர். அவரது மனைவி எனக்கு மிகவும் நெருங்கிய தோழி. இருவரும் ஒரே கிராமத்தைச் சேர்ந்தவர்கள். சிறு வயதில் நானும் அவளும் ஒன்றாக பள்ளியில் படித்து மிக நெருங்கிய தோழியாக இருந்தோம். பின்பு அவருக்கு அவளுடன் திருமணம் ஆகிவிட்டது. திருமணத்திற்கு வரும் பொழுது எனது மகள் அப்போது ஜெயாவையும் அழைத்து வரும்படி கூறினார்கள். என் கணவரின் வழியில் இருந்து அவர்கள் மட்டுமே எங்களோடு இதுவரை தொடர்பில் உள்ளார்கள். மற்ற சொந்தங்கள் யாரும் எங்களை எட்டி கூட பார்த்ததில்லை. நானும் அவர்களுக்கு மகளையும் அழைத்து வருவதாக உறுதியளித்தேன். அந்த திருமணத்திற்கு செல்ல வேண்டும் என்று நானும் ஆவலாக காத்து கொண்டிருந்தேன். அதற்கு ஒரு காரணம் இருந்தது. எனது தோழிக்கு ஒரு மகனும் உள்ளான். என் மகனை விட 2-3 வயது பெரியவன். நன்கு படித்துவிட்டு நல்ல வேலையிலும் உள்ளான். அவன் குடும்பத்துடன் 2-3 முறை எங்கள் வீட்டிற்கு வந்ததுண்டு. என்னிடமும் நல்ல பாசமாக நடந்து கொள்வான். அப்போது ஜெயாவிடமும் நன்றாக பேசி கொண்டிருப்பான். எனக்கு ஒரு சிறிய ஆசை இருந்தது. எப்படியும் தோழியிடம் அவனது கணவரிடமும் பேசி ஜெயாவிற்கு அவனை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று. என் தோழியின் வீட்டிற்கு தனது மகள் மருமகளாக சென்றால் அவள் மகிழ்ச்சியாக இருப்பாள் என்று நினைத்தேன். ஏனெனில் எனது தோழியும் அவனது கணவரும் என் மகளை நல்லபடியாக பார்த்து கொள்வார்கள் என்று நம்பிக்கை எனக்கு இருந்தது. அவனது தங்கைக்கு நான் இப்பொழுது திருமணம். இந்த திருமணத்தில் இதை பற்றி அவரிடம் பேசலாம் என்று முடிவும் எடுத்தேன். சில நிமிடங்கள் அவர்கள் அவளை பற்றியே கேட்டார்கள். அவர்களிடம் பேசி முடிவெடுத்துவிட்டு இதை பற்றி தன் மகளிடம் பேசலாம் என்று நான் முடிவெடுத்தேன். அப்போது ஜெயாவின் அறைக்குள் சென்றேன். அவளின் அறை உள்பக்கமாக பூட்டப்பட்டிருந்தது. எனக்கு இது ஆச்சரியமாக இருந்தது. ஏனெனில் இதுவரை அவளின் அறை பூட்டியதே கிடையாது. நானும் சிறிது நேரம் கதவை தட்டி திறக்க மகளும் கதவை திறந்தாள்.
அவளின் முகம் சற்று பதட்டமாக இருந்தது. நானும் அவளிடம் எதற்காக பூட்டினாய், எதற்காக கொஞ்சம் பதற்றமாக காணப்படுகின்றாய் என்று கேட்க, அவளோ ஒன்றுமில்லை அம்மா, நான் குளித்து கொண்டிருந்தேன், வருவதற்கு லேட் ஆகிவிட்டது என்றாள். நானும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. பின்பு அவளை அழைத்து எனது அருகில் அமர வைத்தேன். அவளின் கையை பிடித்து கொண்டு, ராம் மாமாவின் மகளுக்கு திருமணமாக போகிறதாம். அவர்கள் 15 நாட்களுக்கு முன்பே வந்துவிடும்படி அழைப்பு விடுத்துள்ளார்கள். உனது அப்பா இறந்த பிறகு உன் அப்பாவின் நண்பரான ராம் மாமா தான் நமக்கு நிறைய உதவிகளை செய்திருக்கிறார். அவர்களின் வீட்டு திருமணத்திற்கு கண்டிப்பாக செல்ல வேண்டும். இன்னும் 2-3 நாட்களில் நாம் இங்கிருந்து கிளம்ப வேண்டும். அதற்கு உண்டான துணிமணிகளை எடுத்து தயாராக வை என்றாள். அது மட்டுமல்லாது, ராம் மகனை உனக்கு திருமணம் செய்து வைக்கலாம் என்று நான் முடிவு செய்துள்ளேன். இதை பற்றி அவர்களிடம் பேசலாம் என்று முடிவு எடுத்துள்ளேன். நாம் இருவரும் சென்ற பிறகு அதை பற்றி பேசிக்கொள்வோம். நீயும் கல்லூரியில் விடுப்பு சொல்லிவிட்டு வந்துவிடு என்றேன். இதை கேட்டவுடன் ஜெயாவிற்கு முகம் சற்று மாறி போனது. அம்மாதான் ராமின் மகனை திருமணம் செய்து கொள்ள முடியாது. எனக்கு இன்னும் நிறைய படிக்க வேண்டும், பெரிய வேலைகளில் சேர வேண்டும் என்ற ஆசை எனக்கு உள்ளது. அது மட்டுமல்லாது, இந்த திருமணத்திற்கு என்னால் வர முடியாது. இப்பொழுதுதான் எக்ஸாம் தொடங்க போகின்றது. அதற்காக நான் படிக்க வேண்டியதுள்ளது. தயவு செய்து என்னை தொந்தரவு செய்யாதீர்கள் என்றாள். அவளின் பதிலை கேட்டு எனக்கு சற்று கஷ்டமாக இருந்தது. நானும் அமைதியாக இருந்து விட்டேன். 2-3 நாட்கள் கழித்து இதை பற்றி மீண்டும் பேசலாம் என்று ஆரம்பித்தேன். நீ வரவில்லை என்றால் நானும் திருமணத்திற்கு செல்ல மாட்டேன் என்று கூட சொல்லி பார்த்தேன். ஆனால் அவள் எதற்கும் சம்மதிப்பதாக தெரியவில்லை. எனக்கு திருமணத்திற்கு இன்னும் 10 நாட்களுக்கு முன்பே செல்ல வேண்டும் என்று ஆசை இருந்தது. ஆனால் மகளை சம்மதிக்க வைப்பதற்கு நாட்கள் கடந்து சென்று விட்டனர். அவளும் கடைசி வரை சம்மதிக்கவில்லை. திருமணத்திற்கு இன்னும் 3 நாட்கள் மட்டுமே இருந்தது. நானும் வேறு வழி இல்லாமல் தனியாக திருமணத்திற்கு செல்ல நேர்ந்தது. நானும் திருமணத்திற்கு செல்லவில்லை என்றால் அவளின் மனம் காயப்பட்டு எங்களின் உறவு கூட முறிய போவதாக வாய்ப்பு இருந்தது. பிறகு நானும் ஜெயாவிற்கு பக்கத்து வீட்டில் உள்ளவர்களிடம் சொல்லி வைத்துள்ளேன். நான் திருமணத்திற்கு சென்ற பிறகு 4-5 நாட்கள் இரவு நேரத்தில் நம் வீட்டில் வந்து தங்கிக் கொள்வார்கள். பார்த்து கவனமாக இருந்து கொள். அதற்கு ஜெயாவோ, அம்மா, எனக்கு யாரும் துணை வேண்டாம், நான் தனியாக இருந்து கொள்கின்றேன். எனக்கு இரவு நேரங்களில் எனது அறையில் அமர்ந்து படிப்பது தான் பிடித்திருக்கின்றது. பக்கத்து வீட்டுக்காரர்கள் வந்தால் எனக்கு தொந்தரவாக இருக்கும். அவர்களை வரவேண்டாம் என்று கூறிவிடுங்கள் என்றாள். அவள் கூறியது எனக்கு கோபத்தை வரவழைத்தது. அவளிடம், ஜெயா, படித்தால் மட்டும் போதாது, பெரியவர்களுக்கு மரியாதையாகவும் நடந்து கொள்ள வேண்டும். நான் எதை செய்தாலும் உனது நல்லதுக்கே செய்வேன். சில நாட்களாக உனது நடவடிக்கைகளில் மாற்றம் தென்படுகின்றது. பார்த்து நடந்து கொள் என்றேன். அவளும் சற்று அமைதியாக நின்றாள். நானும் சற்று அதிகமாக பேசிவிட்டோமோ என்று வருத்தப்பட்டேன். பின்பு நானாகவே அவர்கள் உனது அறையில் படுக்க வேண்டாம் என்றால், விட்டுவிடு, உனது அறையில் தங்கிக் கொள்ள சொல்கின்றேன். நீயும் கவனமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும் என்று கூறி திருமணத்திற்கு புறப்பட்டேன். எனக்கு வருத்தமாக தான் இருந்தது, ஜெயாவை தனியாக விட்டுவிட்டு திருமணத்திற்கு செல்கின்றோமே என்று. நானும் திருமண வீட்டிற்கு சென்று விட்டேன். ராமண்ணனும் எனது தோழியும் என்னை அன்புடன் வரவேற்றனர். ராமண்ணன் என்னிடம், எங்கே உனது மகள் ஜெயாவை அழைத்து வரவில்லையா? நாங்கள் அவளை காண்பதற்கு ஆவலுடன் இருந்தோமே, எதற்காக அவளை அழைத்து வரவில்லை என்ற கேள்விகளை இருவருமாக சேர்ந்து கேட்க தொடங்கினார்கள். நான் சற்று யோசித்து, எனது மகளுக்கு பரீட்சை நேரம் நெருங்கிவிட்டது. அதனால் அவள் முன்புறமாக படித்து கொண்டு இருக்கிறாள். அதனால் அழைத்து வர முடியவில்லை. பரீட்சை முடிந்த பிறகு அவளை நான் அழைத்து வந்து 1 வாரம் வரை உங்கள் வீட்டில் தங்கிவிட்டு செல்கின்றேன் என்றேன். ராமண்ணனும், இது மிகவும் நல்ல விஷயம். உனது மகளை நீ நல்ல முறையில் வளர்த்திருக்கின்றாய். நானும் எனது மனைவியும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்துள்ளோம். எனது நண்பனின் மகளை எனது மருமகளாக்கி கொள்ள ஆசைப்படுகின்றேன். எனது மனைவிக்கு எனக்கு முன்பே இந்த ஆசை இருந்தது. எனது மகள் திருமணம் முடிந்த பிறகு சில நாட்களில் உங்கள் வீட்டிற்கு பெண் கேட்டு வருகின்றோம். உனது பதிலையும் ஜெயாவின் பதிலையும் கேட்டுக்கொள்ளலாம் என்றுதான் நான் நினைத்தேன். அதன் பிறகு அவர்களின் பல நாட்களாக இதை உங்களிடம் கேட்கலாம் என்று நான் நினைத்திருக்கின்றேன் என்றேன்.
அதற்கு முன்பதாகவே நீங்கள் கேட்டுவிட்டீர்கள். இந்த திருமணத்தில் எனக்கு முழுமையான சந்தோஷம்தான். நீங்கள் சொன்னது போலவே திருமணம் முடிந்து பெண் கேட்க வந்து விட்டார்கள். பிறகு திருமணத்திற்கான அனைத்து வேலைகளும் நடக்க தொடங்கினர். நானும் மகிழ்ச்சியாக இருந்துவிட்டு 4-5 நாட்கள் கழித்து வீட்டிற்கு வந்தேன். வீட்டிற்கு வந்து ஜெயாவிற்கு பாதுகாப்பாக இருந்த பக்கத்து வீட்டுக்காரருக்கு நன்றி சொன்னேன். அவருக்காக சில பரிசு பொருட்களையும் வாங்கி வந்திருந்தேன். அவரும் உங்கள் மகள் நல்ல திறமைசாலியாகவும் புத்திசாலியாகவும் இருக்கின்றாள். எப்பொழுதும் படித்து கொண்டே கவனத்தை சிதறவிட மாட்டேங்கின்றாள். மிகவும் நல்ல முறையில் வளர்த்திருக்கிறீர்கள். எனது பாராட்டி சென்று விட்டார்கள். எனக்கும் இது பெருமையாக இருந்தது. பின்பு கல்லூரிக்கு சென்று திரும்பி ஜெயா உன்னிடம் சற்று பேச வேண்டும் என்று அழைத்து எனது அருகில் அமர வைத்து அவளிடம் ராம் மாமா தனது பையனுக்கு உன்னை திருமணம் செய்து வைக்க முடிவு செய்துள்ளார். நானும் அதற்கு சம்மதித்து வந்து விட்டேன். எனக்கு தெரியும் என் முடிவுதான் உன் முடிவு என்று. ஆனாலும் கேட்கின்றேன், இந்த திருமணத்தில் உனக்கு சம்மதமா என்று கேட்டேன். இதை கேட்டவுடன் ஜெயாவின் முகம் சற்று மாறத் தொடங்கியது. அம்மா, நான் எத்தனை தடவை உங்களிடம் சொல்வது? எனக்கு இப்பொழுது திருமணம் வேண்டாம் என்று. நீங்கள் தான் என்னை அடிக்கடி தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறீர்கள். இதனால் என்னால் சரியாக படிக்க முடியவில்லை. அது இருக்கட்டும், உங்களிடம் ஒன்று நான் கேட்கலாமா என்று கேட்டாள். அப்போது எனக்கு ஒன்றும் புரியாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தேன். அவளாகவே தொடர்ந்தாள். அம்மா, என் அப்பாவிற்கு ராம் மாமாவை தவிர வேறு ஒரு நல்ல நண்பர் இருந்தாரே, அவரின் பெயர் சேகரன். நான் சிறு வயதில் இருந்தாலும் எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கின்றது. என் அப்பா இறந்த பிறகு அவர்கள் நம்மை தேடி இதுவரைக்கு வரவே இல்லையே. அதற்கு என்ன காரணம் என்று சொல்ல முடியுமா என்றாள். எனக்கு இது சற்று கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தது. இவ்வளவுதான். இதை பற்றி எனது மகள் தெரிந்து கொள்ளக்கூடாது என்று நினைத்தேனோ அதையே கேட்கின்றானே என்று நான் சற்று யோசித்து அவளுக்கு பதில் கூறினேன். எனக்கும் உனது அப்பாவிற்கும் காதல் திருமணம்தான். எனது வீட்டில் நான் காதல் திருமணம் செய்து கொண்டால் தன் சொத்து விட்டதாக கூறிவிட்டார்கள். நான் செத்த பிறகு இந்த வீட்டிற்கு வரக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். உனது அப்பாவும் என்னை ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டார்கள். பின்பு அப்பா தன் எப்படியோ பேசி சம்மதிக்க வைத்தார். இருந்தாலும் அரைகுறை மனதோடு உனது தாத்தா பாட்டியும் என்னை ஏற்றுக்கொண்டார்கள். உனக்கு ஒரு சித்தப்பாவும் இருக்கின்றார். எங்களின் திருமணம் முடிந்து 2 வருடம் கழித்து தான் அவங்க அப்பாவின் நண்பர் சேகரனுக்கும் திருமணம் நடந்தது. அவர் சொந்த கிராமத்திலே ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து கொண்டார். அதுவரை எங்களின் வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக சென்றது. உனது அப்பாவும் நல்ல வேலையிலிருந்து நிறைய சம்பாதித்தார். அதை அனைத்தையும் உனது தாத்தா பாட்டியிடம் கொடுத்து வந்தார். இதனால் அவர்களுக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது. எங்களின் காதல் திருமணத்தை பற்றி அவர்கள் யோசிக்கவில்லை. எப்பொழுதும் போலவே சகஜமாகவே நடந்து கொண்டார்கள். எப்பொழுதும் உன் அப்பா வியாதியில் படுத்தாரோ அப்பொழுது இருந்துதான் பிரச்சனையே ஆரம்பமானது. உனது அப்பா சம்பாதிக்க செல்ல முடியாமல் இருந்ததனால் உனது தாத்தாவிற்கும் பாட்டிக்கும் நானும் உனது அப்பா சுமையாகி போனோம். உனது அப்பாவிற்கு வைத்திய செலவிற்காக பணம் கூட கொடுக்க மறுத்து விட்டார்கள். நான் தான் கிடைத்த வேலைகளை செய்து உனது அப்பாவின் வைத்திய செலவை உன்னை பார்த்து கொண்டேன். சில மாதங்களிலே உனது அப்பா இறந்து விட்டார். நானும் வேறு வழி இல்லாமல் உன்னை வளர்ப்பதற்காக வேலைக்கு தொடர்ந்து செல்ல ஆரம்பித்தேன். கிராமத்தில் உள்ளவர்களுக்கு என்னிடம் நன்றாக பழகினார்கள். ஆனால் இது உனது தாத்தாவிற்கும் பாட்டிக்கும் பிடிக்கவில்லை. அப்போது என்னை வேலைக்கு செல்லக்கூடாது என்று தடுத்து நிறுத்தினார்கள். நான் எனக்கான செலவுகளுக்கு அவர்களிடம் பணம் கேட்க அதை கொடுக்க மறுத்து விட்டார்கள். உனது தாத்தாவையும் பாட்டியையும் ஒரு வகையில் சேர்த்து கொள்ளலாம். சில நேரங்களில் உனக்கான பணத்தையும் கொடுப்பார்கள். ஆனால் உன் அப்பாவின் நண்பர் சேகரனின் மனைவி உனது தாத்தாவிடமும் பாட்டியிடமும் என்னை பற்றி இல்லாததையெல்லாம் சொல்ல ஆரம்பித்து விட்டாள். அதை அவர்கள் கேட்கவும் தொடங்கிவிட்டார்கள். ஒரு கட்டத்தில் எனக்கு வேறு ஒருவருடன் தொடர்பு இருப்பதாக கதை கட்டியும் விட்டார்கள். இதையும் உனது தாத்தா பாட்டி நம்ப தொடங்கினார். உன்னை என்னிடம் இருந்து பிரித்து என்னை மட்டும் வீட்டை விட்டு துரத்த முடிவு செய்தார்கள். நான் வீட்டை விட்டு செல்வதற்கு தயாராக இல்லை. ஆனால் நாட்களுக்கு நாள் சண்டையிட்டு என் மனதை பெரிதும் காயப்படுத்தினார்கள். அதற்கு காரணம் சேகரின் மனைவிதான். அவளுக்கு கிராமத்தில் உள்ளவர்கள் என்னை பற்றி புகழ்ந்து பேசுவது பிடிக்கவில்லை.
அது மட்டும் இல்லாமல் பார்ப்பதற்கு நான் அழகாக இருக்கின்றேன் என்று என்னிடமே கூறுவார்கள். அவளும் விடாமல் தொடர்ந்து, உன் தாத்தா பாட்டி என்னை பற்றி குறை சொல்லிக் கொண்டே இருந்ததனால் அது அனைத்தும் பொய் என்று ஜெயந்தின் கணவருக்கு தெரியும். ஆனால் அவர் எனக்காக ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. இதுவும் எனக்கு மன கஷ்டத்தை தந்தது. ஒரு கட்டத்தில் குடும்பத்தில் பிரச்சனை அதிகமாகி என்னை துரத்திவிட முடிவு செய்தார்கள். உனது சித்தப்பா நல்லவர். அவர்தான் இந்த பிரச்சனையிலும் தலையிட்டு தனது பெற்றோர்களிடம் பேசி எனக்கான உரிமையை பெற்று தந்தார். நாங்கள் வசித்த வீட்டையும் அவர் எடுத்துக்கொண்டு அதற்கான பணத்தையும் கொடுத்து, இதற்கு மேல் நீங்கள் இந்த ஊரில் இருப்பது சரியில்லை என எனக்கு படவில்லை. அந்த பணத்தை வைத்துக்கொண்டு எங்கேயோ சென்று பிழைத்து கொள்ளுங்கள் என்று என்னையும் உன்னையும் அனுப்பி வைத்தார். உனக்கு ஒரு 10 வயதான பிறகு உன்னை வைத்துக்கொண்டு தெரியாத ஊரில் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் என்று உனக்கு சொன்னால் புரியாது. இந்த புதிய ஊரிலும் இவ்வளவு ஆண்மகன்கள் என்னை தொந்தரவு செய்தார்கள் என்று உனக்கு புரியாது. இதையெல்லாம் நான் பொறுத்து கொண்டு எனது வாழ்க்கை உனக்காகவே வாழ ஆரம்பித்தேன். கிராமத்தில் இருந்திருந்தால் கூட சொந்த பந்தங்களோடு நல்லபடியாக வாழ்ந்திருக்கலாம். இப்படி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. இதற்கெல்லாம் காரணம் சேகரனும் அவனது மனைவியும் தான். அதனால்தான் அவர்களை நான் நினைத்து கூட பார்ப்பதே இல்லை. அவர்களை பற்றி உன்னிடம் எதுவும் கூறவில்லை என்றேன். இதை அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த ஜெயாவின் கண்களில் சிறிதாக கண்ணீர் துளி எட்டி பார்த்தது. நானும் இதற்கு மேல் அவளை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று நினைத்து அவளை தனிமையில் விட்டு விட்டேன். எனக்கும் பல நாட்கள் கழித்து எனது இறந்து போன கணவரின் ஞாபகம் வந்தது. பெட்டியில் இருந்து அவர் எனக்காக எழுதி வைத்த காதல் கடிதங்கள், அவரோடு எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் அனைத்தையும் ஒன்று விடாமல் புரட்டி பார்த்து கொண்டிருந்தேன். என் கணவரோடு இருந்த அந்த அழகான நாட்கள் என் மனதில் வந்து போனது. என்னையும் அறியாமல் அழுது கொண்டு எனது அனைத்தை காதலோடு பார்த்து கொண்டிருந்தேன். அப்பொழுது என் கணவர் எனக்காக விட்டு சென்ற 3 டைரிகளை பார்த்தேன். அதில் 2 மட்டும் இருந்தது. ஒன்றை காணவில்லை. நானும் பதட்டம் அடைந்து விட்டேன். ஏனெனில் அந்த குறிப்பிட்ட ஒரு டைரியில்தான் எனது மகள் ஜெயாவை பற்றிய சில குறிப்புகள் இருந்தது. நானும் பதட்டம் அடைந்து எனது அறை முழுவதும் தேடத் தொடங்கினேன். ஆனால் அது எங்கேயும் கிடைக்கவில்லை. எனக்கு பயமாகி போனது. ஏனெனில் அது ஜெயாவின் கைகளில் கிடைத்து விடுமோ என்று. பிறகு நானாக யோசித்து தான் எங்கேயாவது மறந்து வைத்திருப்போம், நாம் பிறகு ஒரு முறை நன்றாக தேடி பார்த்து கொள்ளலாம் என்று விட்டுவிட்டேன். இப்படியே சில நாட்கள் சென்றது. ஆனால் ஜெயாவின் நடவடிக்கைகள் சிறிதாக மாற்றங்கள் தென்பட கல்லூரியிலிருந்து வந்த உடனே தனது அறையை பூட்டி கொள்வாள். நான் சொல்லும் சிறு சிறு வேலைகளையும் மறுத்துவிட்டு தனது அறைக்குள் சென்று விடுவாள். என்னிடமும் அதிகமாக பேசுவதில்லை போல். கேட்டால் மட்டும் ஏனோ தானோ என்று பதிலையும் கூறுவாள். அவளின் இந்த நடவடிக்கைகள் எனக்கு கவலை அளித்தது. ஒரு கட்டத்தில் அவளை திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்துவதால் இப்படி எல்லாம் நடந்து கொள்கின்றாளோ என்று தோன்றியது. நானும் ஒரு நாள் சரி, உனது விருப்பம் போலவே ஏற்றுக்கொண்டபடி உனக்கு எப்போது தோன்றுகின்றதோ அப்போதே திருமணம் செய்து கொள் என்று கூறலாம் என்று நினைத்தேன். ஒரு நாள் இரவு எனது மகள் ஜெயாவை நினைத்து உறக்கம் வராமல் வெகு நேரம் தவித்திருந்தேன். அந்த இரவு நேரத்தில் சரி, ஜெயாவை பார்த்து வரலாம் என்று முடிவு செய்து அவளின் அறைக்கு சென்றேன். அங்கே அறை உள்பக்கமாக தாளில் இடப்பட்டிருந்தது. நானும் அறை வாசலில் இருந்து அமைதியாக நின்றிருந்தேன். அப்பொழுது உள்ளிலிருந்து ஜெயா பேசும் குரல் கேட்டது. எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. இந்த நேரத்தில் யாருடன் பேசி கொண்டிருக்கிறார் என்று. அவள் என்னை என்ன பேசுகின்றாள் என்று கூர்மையாக கவனிக்க ஆரம்பித்தேன். ஜெயா யாருடனையும் போனில் பேசி கொண்டிருந்தாள். அதில் இவ்வளவு நாள் எங்கே சென்று விட்டாய்? எதற்காக எனக்கு போன் செய்யவில்லை? உன்னை காணாமல் என்னால் இருக்க முடியவில்லை. சீக்கிரம் வந்துவிடு. அதிக நாள் என்னை காக்க வைக்காதே என்றாள். அவள் பேசியதை கேட்டவுடன் எனக்கு தூக்கி வாரி போட்டது. எங்கே மகள் நமக்கு தெரியாமல் ஏதேதும் தவறு செய்கின்றாளோ என்று நான் மிகவும் குழம்பி போனேன். அவள் யாரிடமும் பேசி கொண்டிருக்கின்றாள் என்று. ஒருவேளை பெண்ணாக இருக்குமோ, இல்லை ஆணாக இருக்குமோ என்று எனக்கு பயம் வர ஆரம்பித்தது. எதுவாக இருந்தாலும் அவளிடமே கேட்டுவிடலாம் என்று நான் அவளது அறை கதவை தட்ட ஆரம்பித்தேன். சில நிமிடங்களில் அவளும் அறை கதவை பதட்டமாக திறந்தாள். என்னிடம், அம்மா என்னை ஆயிற்று, இந்த நாள் நள்ளிரவில் எதற்காக என்னை தொந்தரவு செய்கிறீர்கள் என கேட்டாள்.
நானும் சமாளித்து, ஒன்றுமில்லை, தண்ணீர் குடிப்பதற்காக வந்தேன். உனது அருகில் இருந்து ஏதோ ஒரு பேச்சுக்குரல் கேட்டது போல இருந்தது. அதனால் தான் வந்தேன் என்றேன். அம்மா, அதெல்லாம் ஒன்றுமில்லை. நான் அப்பாவை நினைத்து அழுது கொண்டிருந்தேன் என்று அப்பாவின் புகைப்படத்தை காண்பித்தாள். நானும் என்ன சொல்வது என்று புரியாமல் சிறிது நேரம் அமைதியாகவே நின்றேன். அவளின் முகத்தை பார்க்கும் பொழுது, அவளின் கண்களை பார்க்கும் பொழுதும் எனக்கு ஏதோ தவறாகப்பட்டது. எங்கே எனது மகள் என்னிடம் போய் கூறுகின்றாளோ என்று. பின்பு நானும் ஒன்றும் கூறாமல் அறையை விட்டு வெளியே வந்து விட்டேன். வெகு நேரமாகியும் மீண்டும் உறங்காமல் அந்த இரவு முழுவதும் கழித்து மறுநாள் காலை எப்பொழுதும் போல ஜெயா கல்லூரிக்கு சென்று விட்டாள். ஆனாலும் நான் வீட்டில் தனியாக யோசித்து மனம் குழம்பி போனேன். என் மகள் என்ன செய்கின்றாள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன். அதன்படி ஒரு முடிவும் எடுத்தேன். அன்று கல்லூரி முடிந்து வந்த ஜெயாவிடம் நான் பக்கத்தில் உள்ள தெரிந்தவர் வீட்டிற்கு செல்கின்றேன். அவருக்கு உடல்நிலை மிகவும் மோசமாக உள்ளது. நீ உனக்கான சாப்பாட்டை சாப்பிட்டு விடு. நான் எப்பொழுது வருவேன் என்று தெரியவில்லை. எப்படியும் நள்ளிரவு ஆகிவிடும். பாதுகாப்பாக வீட்டு கதவுகள் அனைத்தையும் மூடிவிட்டு நான் வந்து கதவை தட்டும் பொழுது திறந்தால் போதும் என்றேன். அவளும் நான் பார்த்து கொள்கின்றேன், நீங்கள் போய் வாருங்கள் என்றாள். பின்பு அவளும் தனது சாப்பாட்டை சாப்பிடுவதற்காக சமையல் அறைக்கு செல்ல, இதுதான் சமயம் என்று ஓடி சென்று ஜெயாவின் அறையில் உள்ள பீரோலுக்கு பின் ஒளிந்து கொண்டேன். ஜெயா சாப்பிட்டு விட்டு என்னை தனது அறையில் தேடினாள். நான் அங்கு இல்லை. நான் வெளியில் சென்றதாக நினைத்து அனைத்து கதவையும் பூட்டிவிட்டாள். பின்பு தனது அறைக்கு வந்து சில புத்தகங்களை எடுத்து படிக்க ஆரம்பித்தாள். நானும் இதை அனைத்தையும் ஒளிந்து கொண்டே கவனித்து கொண்டிருந்தேன். அப்போது ஜெயாவை தொடர்ந்து சில மணி நேரங்கள் படித்து கொண்டிருந்தால் எனக்கு வெட்கமாகி போனது. எங்கே எனது மகளை நானே சந்தேகப்பட்டு விட்டோமோ என்று. சில நிமிடங்களில் ஜன்னல்களை தட்டும் சத்தம் கேட்டது. நானும் அதை கூர்மையாக கவனிக்க ஆரம்பித்தேன். பின்பு அவள் ஜன்னலை திறந்து அழ ஆரம்பித்தாள். எவ்வளவு நாளோ உன்னை பார்க்கவில்லை, என்னை தேடி ஏன் வரவில்லை? எனக்கு மிகவும் கஷ்டமாகி போனது. இதை போல மீண்டும் செய்யாதே என்றாள். எதிரியிடமிருந்து ஒரு ஆண் குரல் கேட்டது. அவன் ஜெயாவிடம், நீ என்னோடு வந்து விடு. இதைத்தான் பலமுறை உன்னிடம் கூறிவிட்டேன். நீயும் வர மறுக்கின்றாய். பிறகு நான் வரவில்லை என்று கஷ்டப்படுத்துகின்றாய். நீ ஏன் இப்படி நடந்து கொள்கின்றாய் என்று சிரித்து கொண்டே கேட்டது. இதை கேட்டுக்கொண்டிருந்த எனக்கு அதிர்ச்சி ஆகி போனது. இதற்கு மேலும் தாங்கிக் கொள்ள முடியாமல் நான் பீரோவின் பின்னால் இருந்து வெளியே வந்து இருவரின் முன்னே நின்றேன். என்னை பார்த்து இருவரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். பின்பு ஜெயா, அம்மா, உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? மகளின் அறையில் இப்படி ஒளிந்து கொண்டு நிற்கிறீர்களே என்றாள். எனக்கு இன்னும் கோபமானது. வெட்கப்பட வேண்டியது நீதான். இதற்கு மேல் ஒரு வார்த்தை பேசினால் உன்னை கொன்று விடுவேன். யாரும் இல்லாத நேரத்தில் உனது காதலனை அழைத்து இப்படி செய்கின்றாயே, நீதான் வெட்கப்பட வேண்டும் என்று கோபத்துடன் கத்த ஆரம்பித்தேன். அப்போது ஜெயா என்னிடம், அம்மா, இவன் எனது காதலன் அல்ல, எனது கணவர். நாங்கள் இருவரும் ரிஜிஸ்டர் மேரேஜ் செய்து கொண்டோம் என்றாள். அவள் கூறியதும் என்னையும் அறியாமல் அழ ஆரம்பித்தேன். தலையை பிடித்து கொண்டு அங்கே அமர்ந்து விட்டேன். நான் அவளிடம், உன்னை இவ்வளவு நம்பினேன், இவ்வளவு பாசமாக வளர்த்தேன். ஆனால் நீ இப்படி செய்வாய் என்று என் கனவிலும் நான் நினைக்கவில்லை. நீ எனக்கு துரோகம் செய்து விட்டாய் என்று அழுது கொண்டே கூறினேன். அதற்கு அவளோ, அம்மா, நான் ஒன்றும் செய்யவில்லை. அப்பாவின் ஆசையை தான் நிறைவேற்றி வைத்தேன். எனக்கு தெரியும் என்னை நீங்கள் இப்படியெல்லாம் வளர்த்தீர்கள் என்று. இதுவரை உங்களிடம் நான் எந்த குறையும் கண்டதில்லை. உங்களிடம் கூறாமல் நான் திருமணம் செய்து கொண்டது தவறுதான். என்னை மன்னித்து விடுங்கள் என்று அவளும் அழ ஆரம்பித்தாள். ஒன்றும் புரியாமல் நான் அவளையே பார்த்து கொண்டிருந்தேன். பின்பு அந்த இளைஞனை வீட்டிற்கு ஜெயாவை அழைத்து வந்தாள். அவளும் அவளோடு நின்று கொண்டாள். பின்பு ஜெயா தொடர்ந்தாள், அம்மா, உங்கள் அறையில் இருந்த அந்த அப்பாவின் டைரியை எடுத்து பார்த்தேன். அதில் சேகரன் மாமாவை பற்றி எழுதியிருந்தது. எனது மகள் கல்யாண வயதை அடைந்ததும் சேகரின் பையனுக்கு திருமணம் செய்து வைப்பதாக வாக்குறுதி கொடுத்திருந்தார். அப்போது சேகரன் மாமா அப்பாவிற்கு செய்த நிறைய உதவிகளை பற்றியும் எழுதியிருந்தார். அது மட்டுமல்லாமல் எனக்காகவும் சில வரிகளையும் எழுதியிருந்தார். அதில் எனக்கு எதுவானாலும் நீ சேகரின் மகனைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று. எனக்கு சிறிதளவு ஞாபகம் இருந்தது. சிறு வயதில் நானும் சேகரின் மாமானும் மகனும் விளையாடி கொண்டிருந்தது.
டைரியை படித்த பின்பு நான் அவர் வீட்டிற்கு தேடி சென்றேன். என்னை பார்த்ததும் சேகரன் மாமா மிகவும் சந்தோஷப்பட்டார். பின்னே என்னை பற்றியும் உன்னை பற்றியும் விசாரிக்க தொடங்கினார். நானும் அனைத்து உண்மைகளையும் கூறினேன். பின்பு அவரது மகனையும் சந்தித்தேன். ஏனோ தெரியவில்லை, பார்த்த உடனேயே பிடித்து போனது. அவருக்கும் அப்படித்தான். பின்பு சில நாட்கள் இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டோம். இங்கு நிற்கும் இந்த இளைஞன்தான் சேகரனின் மகன் என்றால் எனக்கு எல்லா விஷயமும் ஓரளவு புரிந்து போனது. அந்த டைரியில் மகள் குறிப்பிட்டது போல எழுதியிருந்தது உண்மைதான். பின்பு மகளிடம், ஜெயா, எதற்காக அந்த விஷயத்தை உன்னிடம் இருந்து மறைத்தேன் என்பது உனக்கு ஓரளவு புரிந்திருக்குமே. எவனது அம்மா என்னை வாழ விடாமல் என் மேல் அபாண்டமாக பழி சுமத்தி ஊரை விட்டு துரத்தினாள். அப்படி இருக்கையில் நீ அந்த வீட்டிற்கு போய் நிம்மதியாக வாழ முடியாது. நீ அவசரப்பட்டு ஏன் இப்படி செய்தாய் என்று மீண்டும் ஆள ஆரம்பித்தேன். அதற்கு அந்த இளைஞன் பதில் கூறினான், அத்தை, நீங்கள் நினைப்பது போல இப்போதெல்லாம் யாரும் இல்லை. எனது அம்மாவும் உங்களை பற்றி நிறைய நினைத்து கவலைப்பட்டார். நான் தவறு செய்து விட்டதாக நினைத்தார். உங்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அடிக்கடி கூறிக்கொண்டிருப்பார். ஆனால் அதற்குள் கடவுள் அவருக்கான தண்டனையை கொடுத்து விட்டார். இப்பொழுது தனது அம்மா பக்கவாதம் வந்து படுத்த படுக்கையாக்கி விட்டார். இன்னும் சில நாட்கள் மட்டுமே உயிரோடு இருப்பாராம் என்று மருத்துவர்கள் கூறிவிட்டார்கள். தயவு செய்து என் அம்மாவை மன்னித்து எங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்களே. எனது மகள் ஜெயா என்னை பார்த்து மன்னித்து விடும்படி நீண்ட நேரம் அழுது கொண்டிருந்தாள். எனக்கும் அவள் அழுவதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எனக்கு வேறு வழியும் இல்லை. ஏனென்றால் இருவரும் திருமணம் செய்து கொண்டார்கள். பின்புதான் அவனை சமாதானம் செய்தேன். நடந்தது விட்டு உன் வாழ்க்கையை நீயே தேடிக்கொண்டாய். அதற்கான முழு சுதந்திரமும் உனக்கு உள்ளது என்று சமாதானம் படுத்தினேன். அவளும் ஆறுதல் அடைந்து என்னை கட்டிப்பிடித்து அன்பாக முத்தமிடத் தொடங்கினாள். பின்பு மறுநாள் காலை சேகர் அண்ணன் வீட்டிற்கு மூவருமாக சென்றோம். அங்கே ஜெயந்தியை பார்க்க அவள் படுத்த படுக்கையாக்கி கட்டிலில் கிடந்தாள். என்னை பார்த்தவுடன் கண்களில் இருந்து கண்ணீர் வர ஆரம்பித்தது. எனக்கு ஓரளவு புரிந்து போனது அவள் என்னிடம் மன்னிப்பு கேட்க துடிக்கின்றாள் என்று. நான் அவள் அருகில் சென்று, நீ எனக்கு செய்ததை என்றோ மறந்து விட்டேன். வீணாக மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. நான் உன்னை மன்னித்து விட்டேன். அது மட்டுமல்லாது உனது மகனுக்கும் எனது மகளுக்கும் திருமணமாகிவிட்டது. நானும் மீண்டும் ஒருமுறை இருவரும் திருமணம் செய்து வைக்கலாம் என்று முடிவு செய்து விட்டேன். நீ நிம்மதியாக இரு என்று ஆறுதல் கூறினேன். அவளும் எனது கையை பிடித்து சிரித்து கொண்டே அழுது கொண்டிருந்தாள். பின்பு சேகரன் அண்ணனும், அண்ணி, எனது மனைவி உங்களுக்கு செய்த பெரும் குற்றம்தான். அதற்கான தண்டனையை கடவுள் அவளுக்கு கொடுத்து விட்டார். என்னையும் மன்னித்து விடுங்கள் என்று மனைவி மீறி என்னால் அப்பொழுது ஒன்றும் செய்ய முடியவில்லை. எனது நண்பன் நினைத்தது போலவே உங்கள் மகனுக்கு எனது மகனுக்கும் திருமணம் செய்ய சம்மதிப்பதற்கு நன்றி என்றார். நானும் எனது மகளின் சந்தோஷம் தான் எனது சந்தோஷம் என்று கூறிவிட்டு வீட்டிற்கு வந்து விட்டேன். மறுநாள் ஜெயா என்னிடம் அந்த அத்தை இறந்து விட்டார் என்ற துயரமான செய்தியை தெரிவித்தாள். எனக்கும் சற்று வருத்தமாகி போனது. அவளின் உயிர் என்னை காண்பதற்காகவே இருந்தது போலவையாக தோன்றியது. பின்பு சில நாட்கள் கழித்து ஜெயாவிற்கு சேகரின் பையனுக்கும் வெகு விமர்சனமான திருமணமும் செய்து வைத்தேன். எனது மகளும் அவர்களின் வீட்டில் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றார்கள். இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. நன்றி.